ஷேய் பிரம்மா பேசுகிறேன்டா. இல்லை எல்லாமே நெரிச்சு வரார் கடவுள் வந்து. இப்போ எல்லாமே நெரிச்சு வரார். அந்த காலத்தில் நடப்பயணம் போனானா சைக்கிள் வண்டி புளுத்தி கூட வராது. இராணுவம் அடித்து அதையும் நொறுக்கி போடுவான். வண்டி 4 வீலர் 2 வீலர் எல்லாமே இப்போ நொறுக்கி போடுவான். அவன் ஒரு பக்கம் நொறுக்குவான். அதுக்கு இறை ஓடணும்ல, பெட்ரோல் டீசல் எல்லாம் ஆயில் கீழ் எல்லாம் தயாரித்து அரசியல்வாதி நடத்தானா எல்லாமே அப்படியே தவிட ஆக்கிடுவான். தவிடா கஞ்சி ஆக்கி அப்படியே புழிஞ்சிடுவான். எல்லா நாடும் நின்று போவோம். தாய் இந்தியா நாடு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கண்டார ஓலிமான அரசியல்வாதியை கிழிக்க விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. முக்கால் சத்தியம் இல்லை. தேர்தல் அதிகாரி இன்றைக்கி பிரமா போடுறேன்டா. உனக்கு எஃப்ஐஆர் இன்றைக்கி போட்டார். எஃப்ஐஆர்னு என்னன்னு தெரியுமா? இந்த எஃப்ஐஆர் வந்து நீ வச்ச எஃப்ஐஆர். இப்போ நீ வச்ச எஃப்ஐஆரில் இவர் போட்டு கிழிக்கார். கடவுள் வந்து போட்டு கிழிக்கார். உனக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுடா. உனக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு. என்ன கணக்கு தெரியுதா? நீதிமான் உட்காந்துருக்கார் தெரியலையாடா? நீதிமான் நீதி அரசர் கணக்கு போட்டாரா? நீதிமான் வந்து எஃப்ஐஆரை போட்டார். நீதி அரசர் தண்டனை உனக்கு தக்க தண்டனை. தேர்தல் அதிகாரி உன் கணக்கு பூரா எரிச்சாச்சு. உன் கணக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. போட்டாச்சுடா. 7 நாட்டு சனி பிடிச்சி ஆட்டுவான். ஆட்டில் தேர்தல் அதிகாரி உள்ளே சிக்கினாலும் தூக்கி எறிவாங்க. அப்படியே கிழிச்சு எறிவாங்க. அந்த மாதிரி கூட கணக்கு வருது. 8 7 உழைச்சோடு கணக்கு முக்கால் சத்தியம். தேர்தல் அதிகாரி கணக்கு முடிஞ்சு வச்சுடா. இப்போ தேர்தலாடா. இல்லை முட்டா குய்மனை கோர்ட்டில் 234 எம்எல்ஏ இருந்த முட்டா குய்மன் பூரா 76 வருஷம் தமிழ்நாட்டுக்குள்ளே பூரா நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு நிற்கி. அடுத்த மாநிலம் ஆந்திராவில் நிற்கி, கர்நாடகாவில் நிற்கி, உத்தரப்பிரதேசத்தில் நிற்கி, அடுத்தாப்புல கேரளாவில் நிற்கி, இலங்கையில் நிற்கி, அடுத்து டெல்லியில் மும்பையில் இருக்குது. எல்லா நாட்டிலையுமே உள்ள அவ்வளோ வழக்கு ஏறி கோர்ட்டுக்குள்ளே நிற்கி. நீ எப்படா தேர்தல் வச்சா முட்டா குய்மனை? அங்கே டெல்லியிலேருந்து வச்சுக்கிட்டே வாரான். அப்படியே வந்து இங்கே தமிழ்நாடு வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தமிழ்நாடு ஓடிக்கிட்டு இருக்க கூவுதான். நான் இந்த இடத்துல இங்கே சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ நியமிக்க இன்றைக்கி ஒரு புளுத்தி விடுவான். இன்றைக்கி 27 கணக்கில் டைமில் விடுவான். விட்டு நான் சட்டமன்ற தொகுதிக்கு விடுவான். இல்லை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு விடுவான். இவன் இங்கே ஆட்சியாளர் தான்டா. விடுவான். இப்போ தாண்டா இருக்குது உங்களுக்கு. எல்லாமே இவர் நியமிச்சிட்டார். உட்கார வையே இந்த இடம் அப்படின்னு கடவுள் தீர்மானம் போட்டார். இதில் தான் கண்டார் வலிமனை பிதிக்கி எடுப்பார் கடவுள். முக்கால் சத்தியம்.